ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். ஸோ இது ரியலான ஸ்டோரி தான். இதனால் நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஸோ ஓகே, ஸ்டோரி சொல்லலாமா? அம்மா, அப்பா, ஒரு பையன், ஒரு பாட்டி, 4 பேர் இருக்காங்க. அப்பா இறந்து போயிட்டாங்க. அம்மா யாரோட போயிட்டாங்க. பையனும் பாட்டியும் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு கோயிலில், எந்த கோயில் எந்த இடம்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஒரு கோயிலில் அங்கேயே தங்கி இருக்காங்க. ஒரு வீடு ரெண்ட் எடுத்து, வீடு ரெண்ட் 4000. அந்த பையன் சின்ன பையன் தான். அவன் வேலைக்கு போகிறான். ஒரு 1 டேக்கு 300 ருபீஸ் அவனுக்கு சேல்ரி. ஸோ அந்த பாட்டி வீட்டில் இந்த பாத்திரம் கழுவுறது அந்த மாதிரி சின்ன சின்ன வேலை செஞ்சு அவங்க ஒரு சேல்ரி சம்பாதிக்கிறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டி வாங்குகிற சேல்ரி வச்சு வீட்டு வாடகை கட்டிடுறாங்க, மீதியெல்லாம் பார்த்துக்கிறாங்க. அந்த பையனுக்கு வர சேல்ரி வச்சு 300 வருதா, அது ஒரு நைட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு குவார்ட்டர் சொல்லுவாங்கள்ல, சின்ன பாட்டில் இருக்குங்க, அது ஒன்று வாங்கிக்கிறாங்க. அண்ட் அந்த காசுக்கு வர சைடிஷ்ஷு ஃபுட்டெல்லாம் வாங்கி 2 பேருமே ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க. அந்த பாட்டியும் பண்ணுவாங்க, இந்த பையனும் பண்ணுவான். 2 பேருமே ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்கிடுவாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இப்படிங்களும் ஆள் இருக்காங்களா அப்படின்னும் தெரியுது. அண்ட் ஒரு அம்மா அப்பா இல்லைன்னா ஒரு குழந்தைங்க எப்படி வேணாலும் போகும் அப்படின்னு இதுலேருந்து தெரியுது. ஸோ அம்மா அப்பா இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க, நல்லபடியாக இருக்காங்க. ஆனால் சில பேர் இந்த மாதிரி இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அம்மா அப்பாவுக்கு சொல்கிறேன், நீங்கள் சண்டை போட்டுட்டு பிரியணும்னு நினச்சிங்கன்னா குழந்தைங்கள யோசிங்க. அண்டு தனித்தனியாக போயிட்டாலுமே அந்த குழந்தைய பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களை நம்பி அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வந்திருக்கு. அதை கொஞ்சம் கரெக்டாக சேஃபான ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிக்கோங்க. அந்த குழந்தைய அப்படியே அம்போன்னு விட்டு போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நிறைய குழந்தைங்க. என்ன கேட்டால் அவங்க அந்த பாட்டி வாங்குகிற சேல்ரி, அந்த பையன் 300 வாங்குகிறான். அது ரெண்டுத்தையும் வச்சு நல்லபடியாக ஃபேமிலி ரன் பண்ணலாம். அந்த பாட்டி தரதை அது ரெண்ட்டுக்கு போனாலுமே மீதி காசு இருக்கும், அதை வச்சு சாப்பாடு பார்த்துட்டு அந்த பையனுக்காக சேவிங்ஸ்க்காக 300 சம்பாதிக்கிறனால அதில் 200 மிச்சம் பண்ணிவிட்டு மீதி 100க்கு நைட்டு டின்னர் கூட முடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிடலாம். இவங்க ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்க நமக்கு தெரியாது. ஓகே, இப்படியும் ஃபேமிலி இருக்காங்க அப்படின்ட்டு இப்போ தான் தெரியுது. எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்ட்டு ஷேர் பண்ணேன். ஓகே கைஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி ஃபேமிலி உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் இருக்காங்களா அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்களா, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்களே, அப்படி சொல்லியிருந்தாலே என்கிட்ட சொல்லுங்கள், நானும் ஷேர் பண்ணுறேன். ஓகே, பாய்.